வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு பாவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாவக்காயை நல்லா கழுவி எடுத்து வட்டம் வட்டமாக நறுக்கி எடுத்துக்கலாம். இரும்பு சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காயை இதில் போட்டுடலாம். பொன்னிறமாக ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நறுக்கி வச்சுருக்கிற மீதி பாவக்காயை நம்ம இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்டியில் நம்ம கடுகு போட்டு பொரிக்க விடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூளையும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த சூட்லேயே வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரை அது வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாவக்காயை இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் கலோரி குறைவான உணவு. இதில் வைட்டமின் B1, B2, B3, C, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபோலேட், ஜிங்க், பாஸ்பரஸ், நார்ச்சத்து போன்ற உடலுக்கு நன்மை செய்யும் பல சத்துக்கள் உள்ளது. நேயர்களே, இது நான் அல்லுடு விந்து போஜனம்ன்ற கான்டெஸ்ட்டில் நான் இதை செஞ்சேன். அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை அமுத்துங்க. நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா கீழே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்கள்.